நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா ஆதித்யா, உனக்கு என்னாச்சு? எனக்கு அந்த மந்திரி கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றதுக்குலாம் மனசே இல்லை. சரி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ இதே விஷயத்த இன்னொரு விதமாவும் யோசிக்கலாம். நீ அரசியலுக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்ட. அந்த அரசியலுக்கு போறதுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் இந்த தடவை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்டாதான் இருக்கணும். அப்புறம் இந்த நாட்டோட சிஸ்டத்தை நீ முழுசா மாத்தணும்னு நினைச்சல, அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு இதை நினைச்சுக்கோ. இப்ப நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம், ஆனா போக போக நீ உன் டெசிஷனால சந்தோஷப்படுவ. பாத்துக்கோ. கௌதம், கௌதம், வித்யா எங்க? எங்க இருக்கான்னு தெரியலமா. இந்த தடவை நீ எப்படியோ தப்பிச்சிட்ட கௌதம். நல்ல வேளையா இந்த விஷயத்தை நம்ம யாருக்கும் தெரியப்படுத்தல. வித்யாவும் கருணும் திடீர்னு நேருக்கு நேரா சந்திக்கும் போது நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எங்க பாரு, கரண் உன்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டான். இனிமே உனக்கும் வித்யாவுக்குமான உறவை நீ தொடர வேண்டி இருக்கும் கௌதம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பாவம் அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இப்ப அவளுக்கு உன்னோட அன்பு தேவை. உன்னால மட்டும்தான் அது முடியும். வித்யா, எங்க போயிட்டு வர? அத சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. போ. அது மந்திரி டின்னருக்கு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு இங்கே அனுப்பி வைங்கம்மா. சரிப்பா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்க. அட தேவயானி, வழக்கம் போல நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. வாங்க. வரேன் வரேன். ஆமா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவன் எங்க? அவரு மேடம். யாரு? அட என் பையனை தாமா, அவனையும் கூட்டிட்டு வா. சரி மேடம். வா வா வா. அட கரண் கண்ணா, எப்படி இருக்க? எப்ப திரும்பி வந்த? அட அது ஏன் கேக்குறீங்க? அவன் திரும்பி வந்து 4 நாள் ஆச்சே. நான் என்ன நினைச்சேன்னா என் சந்தோஷத்தை உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலான்னு, அதனாலதான் இவனை கூட்டிட்டு வந்தேன். கண்டிப்பாமா. அப்புறம் நான் வந்ததுல இருந்து அம்மாவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அப்புறம் எப்படி இருக்கும்? அம்மாவோட சந்தோஷம் பசங்க சந்தோஷத்துல தானே இருக்கும். பாத்தியா? இல்ல கண்டிப்பா. வணக்கம். வாப்பா வா. வாங்க.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கண்ணா, இவன் தான் ஆதி. இவங்க பேரு பிரியா, ஆதியோட மனைவி. ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. ஹாய் பிரியா. ஹாய். அண்ட் ஆதி, வாட்ஸ்அப். நான் கேள்விப்பட்டேன் அரசியல்ல ஜாயின் பண்ணிட்டியாமே. ஆனா இதெல்லாம் என்னால கண்டிப்பா முடியவே முடியாது. அடடே, வணக்கம் 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 பிரேமானந்த். கரண் கண்ணா, எப்படி இருக்க? அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கானே. என் பையன் வேற எப்படி இருப்பான்? அப்புறம் இந்த கௌதம் வித்யா எங்க காணோம்? இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களா? இன்ஸ்பயர் இல்ல மேம், டிஸப்பியர். அதான். அட பாவம், கௌதம் ஜெயிலு அது இதுங்கிறதெல்லாம் மாட்டிக்கிட்டான். நல்லதா போச்சு பிரேமானந்த், நல்ல நேரத்துல நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட. இல்லைன்னா உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த போலீஸ்காரங்க ஒரு வாட்டி ரிமாண்ட்ல யாரையாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள உரிக்காத வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படித்தானே? வித்யாவை கூப்பிடுப்பா, கூப்பிடு. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க. வா வா, இது நம்ம வீடு நினைச்சுக்க. வா வா. வா 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 கண்ணா, இவள மீட் பண்ணு. இவதான் பிரேமானந்தோட மச்சினிச்சி, பாதி வீட்டுக்காரி. அம்மாடி, இவன் தான் என் வீட்டோட குலவிளக்கு, என்னோட ஒரே வாரிசு, கரண் பாரின் ரிட்டன். ஹாய். வா, வந்து உட்காரு. வா. ஒண்ணு இல்ல, இருமல் தான். இத பாருப்பா ஆதி, நீ கட்சியில மறுபடியும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். நீ கரனுக்கு புரியவை, இவனுக்கு சொல்லு. எப்ப பார்த்தாலும் பெயிண்டிங் செயிண்டிங்னு இவன் மூளைய போட்டு குழப்பிக்கிறதுக்கு பதிலா அரசியலோட 2-3 விஷயங்களை கத்துக்க சொல்லு. எங்க கூட வந்து எங்க கூட இருந்து இந்த நாட்டோட ப்ரோக்ரஸ் அதிகரி. உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. பாலிடிக்ஸ், இந்த மெயின் பேஜ், இதெல்லாம் உங்களால தான் முடியும், என்னால முடியாது. அட வா வா, உன்னோட தரிசனத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவதான் இந்த குடும்பத்தோட பெரிய மருமக. அப்புறம் இவன் என்னோட குடும்பத்தோட வாரிசு, பாரின் ரிட்டன், பேரு கரண். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, அவங்க வந்திருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்க போயிருக்காங்கம்மா. அவளை ஏன் போக விட்ட? நீ கொண்டு போய் கொடுக்க கூடாதா? அம்மா, நான் தான் கொடுக்கலான்னு போனேன். என் கையில இருந்து ட்ரேவை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்ன விஷயமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, ஒண்ணு இல்ல. நீ சீக்கிரமா உன் வேலையை முடி. வித்யா, இதை என் கையில கொடு. நீ கிச்சனுக்கு போமா. அப்புறம் கரண், ஃபாரின்ல எல்லாம் எப்படி இருக்கு? கொடுங்க மம்மி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திச்சிருக்கோம் இல்ல? அம்மாடி, உங்க பெரிய மருமகளோட தரிசனம் ஆயிடுச்சு. ஆனா உன் பெரிய பையனோட தரிசனத்தை எப்ப காட்ட போற? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். பிரேமானந்த், நான் எப்போ உன் வீட்டுக்கு வந்தாலும் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. கரண், இது என்னோட பொண்ணு பிரீத்தி, அது உத்தராவோட பொண்ணு தாரா. ஹாய். 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 சிட்டு, அத்தை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? இப்ப பாரு, அவங்க கரண ஷிம்லாவில் சந்திச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்கன்னா
என்னமோ முதல் தடவையா சந்திக்கிற மாதிரி. அம்மாவை பத்தி அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைதான் சிட்டு. எனக்கு என்னமோ இந்த விஷயம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. நீயே யோசிச்சு பாரு. அத்தை ஏற்கனவே கரனை சந்திச்சிருக்காங்க. அதோட கரண் தான் கௌதம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினது. கௌதம் இப்ப நல்லா இருக்காரு. ஆனா அத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் அவரை புகழ்றதுக்கு பதிலா முதல் தடவை பார்த்த மாதிரி பேசுறாங்க. அது ஏன்னு புரியல. பின் வேற என்ன பண்றது? நாம எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியுமா நம்ம கரண சிம்லால பார்த்தோன்னு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னு? வித்யா, நாம அப்படி பண்றதுனால கரணோடு சேர்த்து நம்மளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்க 2 பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? ஞாபகம் இருக்கா நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னு? நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னேன். ஒருவேளை கரண் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா அப்புறம் இன்னொன்னையும் சொல்லிதான் ஆகணும் நாங்க கோவிலுக்கு போகல, சிம்லாக்கு போகணும்னு. அப்புறம் ஒரு செகண்ட்ல நம்மளோட எல்லா பொய்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடா ஆமா அத்தை, இந்த விஷயம் ஏன் மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. நீங்க சரியாதான் சொன்னீங்க. நான் இந்த உலகத்திலே பெரிய முட்டாளா இருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே பண்றேன். நானும் கரணை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். நான் அவரை முதல் தடவை பாக்குற மாதிரி தான் பேசுவேன். இதுதான் புத்திசாலித்தனம். சரி, சாப்பாடெல்லாம் எடுத்து சரிங்க வைங்க. அத்தை. வாங்க. நடராஜ், கிச்சனுக்கு போய் மத்த ஐட்டம்ஸ் கொண்டு வந்து. சரிம்மா, இந்த எடுத்து. இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லிடு. தேங்க்யூ மந்திரி மேடம். ஆனா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் நல்லா தான் இருக்கணும்னு. வெரி குட், தைரியமான பேச்சு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க கையாலேயே சூடா ரொட்டி போட்டு சாப்பிடுறவங்கள பிடிக்கும். ஐ லைக் தைரியசாலி, வெரி ஸ்ட்ராங் உமன். வெரி குட். அட பிரேமானந்த், நீ எங்க தேடி கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு ஹீரோயின? கண்டிப்பா ஆதியோட கண்ணுதான் இவன் மேல பட்டிருக்கோம். அட தம்பி, இந்த மாதிரி தைரியசாலியான அழகான ஒரு பொண்ணை என் பையனுக்காக தேடி கொடு. அம்மா, come on, can you stop this match fine drama? ஏமா? இங்கிலீஷ்ல பேசுறா. இருந்தாலும் என் பையன் முகத்துல வெக்கத்தை பாரு. வாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து. வர 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 வர. வாப்பா தம்பி, வா வா. ஆஹா. ஆஹா, தேவயானி, சமையல் என்னமா மணக்குது? கரண், உட்காருங்க உட்காருங்க. தாரா, அது கௌதம் உடம்பு சரியில்லைல்ல, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆஹா, போப்பா. இந்த வீட்டுல உன்னையா தடுக்க போறா? போய் பார்த்துட்டு வா. கௌதம் அவரோட ரூம்ல இருக்காரு. தேங்க்ஸ். கரண், நீங்க அந்த மந்திரியோட பையன் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஒவ்வொரு மனுஷனும் யாருக்காவது மகனா தானே இருப்பாங்க. கரண், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. அது, நீங்க கௌதமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அப்போ ஏன் நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரல?
ஆக்சுவலி நான் இப்போ இந்தியாவில் இல்லை, அப்ராட்ல இருந்தேன். ஆனால் நான் கௌதம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தேன். இப்போ அவன் எப்படி இருக்கா? ஹவ் இஸ் ஹி டூயிங்? நல்லா இருக்கான்ல? முதல்ல விட இப்ப நல்லா இருக்காரு. நீங்க அவரை சந்திக்க தானே போயிட்டு இருக்கீங்க. போங்க, போய் அவரை பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது உண்மை. கரண், நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? நீங்க கௌதம் கிட்ட அத பத்தி பேசுங்க ப்ளீஸ். ஷூர். தேங்க்யூங்க. அத்தை, என்னாச்சு? நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ கிச்சனுக்கு போ. கௌதம்க்கு சாப்பாடு அவனோட ரூம்லேயே கொண்டு போய் கொடுத்துடு. சரிங்க அத்தை. எங்க போற? அங்கதான், நான் போக வேண்டிய இடத்துக்கு. அப்படியே இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல? அவ கௌதமுக்கு மனைவியாகி 1 வருஷம் தான் இருக்கும். ஆனா அவனோட சந்தோஷத்தை பத்தி அவ எவ்வளவு கவலைப்படுறா. ஆனா நீங்க அம்மாவா இருந்து உங்க பையனோட சந்தோஷத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு கரண், என் பையன் கௌதமோட சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட இதை கத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு இப்போதைக்கு இது மட்டும்தான் தெரியும். நீ கௌதம சந்திக்க கூடாதா? ஓ, அப்போ நீங்க சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? கரண் நான் சொல்லு நட்ராஜ். அங்க உங்களுக்காக எல்லாரும் சாப்பிடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வா போலாம். நீங்க கிளம்புங்க ஆண்டி, நான் போய் கௌதம் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆண்டி. வாங்கம்மா. நீயா? நீ இங்க வந்திருக்க கூடாது கரண். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாதுன்னு நான் சொன்னாங்க. அப்படி இருந்தும் நீ எங்க வீட்டுக்கு ஓ, அப்ப நீ உங்க மாம் கூட டின்னருக்கு வந்திருக்கியா? வர வேண்டியதாயிடுச்சு. அம்மா பேச்ச மீற முடியல. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரூம் வர்றதுக்கு என்னாலேயே என்ன மறுக்க முடியல. நீ எப்படி இருக்க கௌதம்? நான் நல்லா இருக்கேன். நீ பொய் சொல்ற கௌதம். நீ இல்லாம என்னால் நல்லா இருக்க முடியாதப்ப, நான் இல்லாம மட்டும் உன்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் பூமியில தான் நிக்கிறானான்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை நீ சொன்னப்ப என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல கௌதம். Now let me tell you, நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சோ என்ன இருக்கோ என்னைக்கும் அது முடியாது, என்னைக்கும் அது நம்மளை விட்டு போகாது. வித்யா உன்னை விட்டு நிரந்தரமா போறதுக்கு தயாரானதுக்கு அப்புறம் கரண், இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. இனிமே இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை.
இதை நீ என் கண்ணை பார்த்து நல்லா சொல்லு. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிடு. சொல்லு, காதலே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் உனக்குள்ள இன்னும் காதல் இருக்குன்னு. நீ சொல்றது சரிதான். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால இந்த காதை விட்டு விலகி போக முடியாது. இந்த காதலை முடிச்சுக்கிறத தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. ஒருவேளை அதான் பிரச்சனைனா நீங்க கவலைப்படாதீங்க கௌதம். நான் உங்களுக்கும் ஆர்த்திக்கும் கண்டிப்பா கல்யாணம் செஞ்சு வைப்பேன்.